வணக்கம். நான் சைதை மீனா பேசுறேன். இன்னைக்கு என்னன்னா எம்ஜிஆர் போட்டுன்னு இருந்தார்கள் ஒரு தொப்பி கண்ணாடி, அத பத்தி தான் பேச போறோம். அந்த தொப்பி கண்ணாடியோட இன்னொன்னு போட்டுன்னு இருப்பாரு, ஒரு வாட்ச், சீக்கோ வாட்ச். இது அவர் மறைஞ்ச பிறகு அவர் உடம்ப அடக்கம் செய்ய சொல்ல அவருக்கு ரொம்ப இஷ்டமா அவர் போட்டுன்னு இருந்த அந்த தொப்பி கண்ணாடி, அந்த வாட்ச் கூடவே அவர் கூடவே வச்சுதான் அடக்கம் பண்ணாங்க. அப்பால இந்த ஜனங்கள் எல்லாம் அந்த வாட்ச் இன்னும் கூட ஓடுது, அந்த சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி அவர் சமாதியில காது வச்சு கேட்டதெல்லாம் நடந்திருக்குது. இப்படி இருக்கு சொல்ல இவர் எப்படி இந்த தொப்பி போட ஆரம்பிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அடிமை பெண் படத்துக்காக அவங்க ராஜஸ்தான் போயிருக்கிறாங்க. அது சரியான வெப்ப பூமி. அது அங்க நல்ல கடுமையா வெயில் அடிக்கும் ராஜஸ்தான்ல. அது அப்போ ஒருத்தர் அவருக்கு அன்பளிப்பா கொடுத்தாராம். அவர் லாஸ்ட் வரைக்கும் போட்டு இருந்தார்ல தொப்பி, அத்தை அன்பளிப்பா கொடுத்தாராம். அவர் ஏற்கனவே இந்த கண்ணாடி, கருப்பு கண்ணாடி வேற அந்த வெயிலுக்காக போட்டு இருந்திருக்காரு. அந்த தொப்பி நல்ல பனி பிரதேசத்துல இருக்கும் ஆடுங்க, குளிர் தாங்கிறதுக்காக நிறைய முடி இருக்கும் அது உடம்புல. அந்த முடி வச்சு செய்தது. இந்த ஃபர் கிளாத்ன்னு சொல்லிட்டு பஞ்சு வச்சு கரடி பொம்மை செய்வாங்க பாத்தீங்களா, அது மாதிரி இந்த தொப்பி ஆட்டு ரோமம்னு சொல்லுவாங்க, முடி, அத்தை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. செய்தா கூட இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஹெல்மெட் போட்டாக்கா தலை வேர்க்கும், அதனால முடியெல்லாம் கொட்டும்னு சொல்லிட்டு நெறிப்பேர் என்ன பண்ணுவாங்க, ஹெல்மெட் போட மாட்டாங்க. ஆனா சொல்ல ஹெல்மெட் எடுத்து ஸ்கூட்டர்ல வச்சுன்னு போவாங்க. அங்க போலீஸ்காரர் பார்த்தா இங்க எடுத்து போட்டுப்பாங்க. அது மாதிரி வேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தொப்பில சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத ஓட்டை இருக்கும். உள்ள கேன்வாஸ் வச்சிருப்பாங்க. சட்டக்காலருக்கெல்லாம் வைக்கிறாங்களா, அந்த கேன்வாஸ் வச்சிருப்பாங்களாம். நல்லா புஷ்னு இருக்கும். இந்த இதுல முடியில செய்ததுனால, ஆட்டு ரோமத்துல செய்ததுனால புஷ்னு இருக்கும். அதை வாங்கி வச்சுன்னு அங்க இருக்க சொல்ல அத்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அப்பால அப்படியேதான் வச்சிருந்திருக்காரு. அவர் நிறைய படங்கள்ல தொப்பி யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அது வேற மாதிரி ஸ்டைலான தொப்பி. நிறைய படத்துல பாட்டு சீனு இது மாதிரி இதுல எல்லாம் தொப்பி நிறையவே யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம்ல. அப்படி இருக்க சொல்ல ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர் அரசியல்வாதியா, முழு நேர அரசியல்வாதியா ஆகுறாரு. அப்படி ஆக சொல்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் போக சொல்ல நல்ல வெயில்ல தான் போகணும். அதுக்காக என்ன பண்ணிருக்காரு, அந்த தொப்பி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது மாதிரியே செய்யறதுக்கு நிறைய ஆர்டர் பண்ணி எடுத்துன்னு வர சொல்லி அதுல தனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு, ஆனா அத்தனை தொப்பிக்குமே துட்டு கொடுத்துருவாராம். அவரோட கேரக்டரே அப்படித்தானே. அத்தனை தொப்பிக்குமே துட்டு கொடுப்பாராம். தனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு மிச்சத்தை கொடுத்துருவாராம். இப்படி இருக்கு சொல்ல இந்த ஒரு தப்பா ஷூட்டிங்ல என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு தொப்பி வெள்ளை தொப்பி, நினைத்தேன் வந்தாய் 100 வயதுன்னு ஒரு பாட்டுல வெள்ளை தொப்பி போட்டுன்னு அவர் டூயட் பாடி இருக்கிறாரு. அப்போ ஷூட்டிங் முடிஞ்சது எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த தொப்பில நீங்க 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சொன்னது அப்போ என்னன்னா, அவர் துப்பாக்கியால சுடப்பட்ட நேரம். அது சுட்டு அதுல ட்ரீட்மெண்ட், மாத்திரை, மருந்து இந்த மாதிரி இதனால அவரோட தோற்றம் கொஞ்சம் மாறி இருக்குது, முகத்தோற்றம். பல அந்த குரல் வேற மாதிரி இருக்குது. அதுல அவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்துருது. அப்போ இவங்கெல்லாம் அந்த தொப்பில நீங்க 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே
அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குது. அதனால நிறைய படங்கள்ல தொப்பி யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அப்பால இந்த வெள்ளை தொப்பியை வந்து எப்பவுமே போட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த தொப்பி இல்லாத போட்டோக்கு போஸ் கொடுக்கறது கூட இல்லைன்ற மாதிரி வெளியே போற நேரம் வர நேரம் அந்த தொப்பி கண்ணாடியோடயே இருந்திருக்கிறார். இப்படி இருக்கு சொல்லதான் அவர் அமைச்சரெல்லாம் ஆயிட்டு எல்லாம் ஆன பிறகு ஒரு தபா ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருக்கிறார். தஞ்சாவூர்லன்னு நினைக்கிறேன். அங்க மயங்கி விழுந்திருக்கிறார். மயங்கி விழுந்த உடனே அவரு எடுத்துட்டு போய் பார்த்தா அப்போதான் தெரிஞ்சிருக்குது மூளையில கட்டி இருக்குது, இருதய பாதிப்பு இருக்குது, சிறுநீரகத்துல பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவரை வந்து அமெரிக்கா எடுத்துட்டு போன கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதை வச்சு இங்க பிரார்த்தனை நடந்தது, மொட்டை போடுறது, பால் குடம் எடுக்கிறது, இந்த மாதிரி நடந்தது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்படி அங்க ஒரு தபா வந்து இந்த தொப்பி கண்ணாடி இல்லாத இவர் வெளியே போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வந்தப்போ அவர் சொன்னாராம், இந்த தொப்பி கண்ணாடி இல்லாம என் மக்கள் என்னை வந்து எம்ஜிஆர்னு ஏத்துக்க மாட்டாங்களான்னு கேட்டிருக்கிறார். அது வந்து அந்த மக்கள் மேல அவங்க இவர் மேல காட்டுற அன்பு உண்மையானதுன்னு வச்சிருந்த நம்பிக்கையை காட்டுது. கரெக்ட் தானே நான் சொல்றது? நம்ம வந்து அவர் மேல வச்சிருந்த அன்பு உண்மையானதுன்னு அவர் நம்புனதுனால அவர் அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார். இந்த தொப்பி கண்ணாடி இல்லைன்னா இந்த மக்கள் என்னைய எம்ஜிஆர்னு ஏத்துக்க மாட்டாங்களான்னு கேட்டிருக்காரு. அப்பெல்லாம் ஆஸ்பத்திரியில இருக்கார் அமெரிக்கால. இப்போ வந்து தேர்தல், அப்போ ஒரு தேர்தல் நடக்குது. கடைசியா அவரு இறக்கறதுக்கு முன்னாடி கடைசி தேர்தல். அப்போ வந்து போட்டோவுக்கு போஸ் கொடுக்கணும். அவர் சாப்பிட்றது மாதிரி, கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி, அவர் செய்யற ஏதாவது செயல்பாடுகள் எல்லாம் போட்டோ எடுத்து பத்திரிகைகள்ல போடுறாங்க. அப்படி போடும்போது வந்து மருத்துவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த தொப்பி நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் தொப்பி அது போட்டுன்னு இருந்ததுனாலதான் அந்த மூளையில கட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தொப்பி போடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால சரின்னு தொப்பி இல்லாத கண்ணாடியும் வேற கூலிங் கிளாஸ் இல்லாத வேற கண்ணாடியும் போட்டு இருந்திருக்காரு. அவர் போட்டு இயல்பா போட்டோவுக்கு போஸ் கொடுத்துருக்காரு. அங்க இருந்தே வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ற மாதிரி போஸ் கொடுத்துருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம ஜனங்க என்ன பண்ணாங்க, இன்னும் எம்ஜிஆர் இப்படி முடி இல்லாத கண்ணாடி வேற இப்படி போட்டுன்னு இப்படி இருக்காரு அப்படி யாருமே நினைக்கல. நம்ம எம்ஜிஆருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு, நம்ம குடும்பத்தையே காப்பாத்துற ஒருத்தருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி தான் யோசனை பண்ணி இருக்கிறாங்க. இப்படி அவருக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு சொல்லிட்டு சிந்திச்சிருக்கிறாங்க. அப்புறம் என்ன அவருக்கு வந்து ஆப்ரேஷன் எல்லாமே இதெல்லாம் முடிஞ்சு அவர் நல்லபடியா வந்து கொஞ்ச வருஷம் இருந்து அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அவர் அந்த சொன்ன அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த அழகுக்கோ அந்த தோற்றத்துக்கோ நம் மக்கள் வந்து அவர் மேல வந்து அன்பு வைக்கல. அவர் சினிமா பார்த்தாங்க, அவரோட தோற்றத்தை பார்த்து அவர் அழகு இப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அவர் கூட நடிக்கிறவங்களே கூட இப்படி கலரா இப்படி இருப்பாங்களா ஒருத்தவங்க இவ்வளவு அழகா அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ வந்து இப்படி அழகா இருந்தவர் இப்படி இருக்கிறாருங்கிற ஒரு வேதனை தான் மக்கள் மத்தியில வந்தது. இப்படி இருந்தவருக்கு இப்படி நிலைமை அப்படின்னு நம்ம வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு ஆன மாதிரி.
அது அவரு அந்த மாதிரி போஸ் கொடுத்தப்ப அமெரிக்கால இருந்து யாருக்குமே அவர் மேல ஒரு தப்பான இது வரல. எம்ஜிஆரோட அழகையோ தோற்றத்தையோ பார்த்து யாருமே அவரை விரும்பல அப்படின்றது அப்போதான் தெரியுது. அவங்க எல்லாம் விரும்பினதுக்கு காரணம் அவர் மனசுல இருந்த உண்மையான மனித நேயம். அந்த மனித நேயம் தான் இன்னைக்கு வரைக்கும் அவரை பேச சொல்லி எல்லாரையுமே சொல்லுது. நான் கொஞ்சம் பேசினேன், அவ்வளவுதான். சரியா? அடுத்த வீடியோல பார்க்கலாமா? வணக்கம்.